ஒரு பின்னத்தின் தொகுதியை 12% அதிகரித்து பகுதியை 2% குறைத்தால் பின்னத்தின் மதிப்பு 6/7 மாறுகிறதெனில் அசல் பின்னத்தை காண்கன்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த பின்னத்தின் மதிப்பு என்னவா மாறுது, 6/7 மாறுது. அப்போ 6/7 இன்ட்டு நெக்ஸ்ட் பின்னத்தின் தொகுதி, தொகுதினா நியூமரேட்டரை 12% அதிகரிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நியூமரேட்டர் 100% இருக்கும், அது கூட 12 சேர்த்தனமா 100 + 12 112%. அந்த 112 அந்த வகுத்தல்ல போட்டுருக்காங்க. அப்போ 112%. ஸோ நெக்ஸ்ட் பின்னத்தின் பகுதியை 2% குறைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ 100% இருக்கும் பகுதி, அப்போ 2 குறைச்சா மீதி 98%. அந்த 98 நியூமரேட்டர்ல போட்டுருக்காங்க, 98 மேல நியூமரேட்டர்ல போட்டுருக்காங்க. ஸோ இப்போ இந்த சதவீதத்துக்கு சதவீதம் அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்க 7 கேன்சல் பண்ணா 1 7 7 மீதி 4 7 28. ஸோ நெக்ஸ்ட் 14 112 கேன்சல் பண்ணா 8. ஸோ 6 இருக்கு, 2 கேன்சல் பண்ணா 3, இங்க 8 2 கேன்சல் பண்ணா 4. அப்போ 3/4 அசல் பின்னம் 3/4. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு பின்னத்தின் தொகுதியை 15% அதிகரித்து பகுதியை 10% குறைத்தால் பின்னத்தின் மதிப்பு 5/6 மாறுகிறது எனில் அசல் பின்னத்தை காண்கிறாங்க. இந்த சம சால்வ் பண்ணி இதன் ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.